இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடி ஆச்சு சாந்தி, நேற்று தானே அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்த, இன்னைக்கு வேலையை விட்டுட்ட? அதை ஏன் கேட்குற? முதல் நாள் அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டு வேலையோடு சேர்ந்து வேற சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதுக்கெல்லாம் தனித்தனியாக சம்பளம் தர முடியாது, ஆனால் பண்ணணும். நாங்கள் என்னவாம், வேலை செய்ய முடியாமல் குழந்தை தொந்தரவு பண்ணால் பொறுத்துக்கணுமாம். அப்படி என்ன தொந்தரவாம் குழந்தையால்? குழந்தை வந்து மடியில் படுத்தா கொஞ்சணுமாம். சே, இவ்வளோதானா? வேலைக்கு நடுவில் குழந்தை வந்து தொந்தரவு பண்ணால் கோபப்படக்கூடாதாம். சே, வேலையெல்லாம் குழந்தைக்கு அப்புறம் தானே, அதை அந்த அம்மா பண்ணா என்ன, நீ பண்ணா என்ன? இதே தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க. குழந்தை தான் முக்கியம், நீ பண்ணா என்ன, நான் பண்ணா என்னன்னு தான் சொன்னாங்க. கேஜிஎஃப் கதை போல் சுவாரஸ்யமாக போகுது. அப்புறமா குழந்தை முத்தம் கொடுத்தா சிரிக்கணும், திருப்பி கொடுக்கணும், சொல்லியா தரணும் இதெல்லாம்? குழந்தை முத்தம் தந்தா தானா வராதா சிரிப்பு? அப்புறம் குழந்தை திடீர்னு ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு நின்னா கோபப்படக்கூடாதாம். இல்லையா பின்ன? இதுக்கெல்லாம் கோபப்படுவாங்களா? குழந்தையை கண்டிச்சா அப்புறம் சரியா இருந்துட்டு போகுது. அதே தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க, கண்டிச்சா போதும், வேற ஒன்றும் பண்ண வேணாம்னு. சரி, அப்புறம் என்னாச்சு? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் தெருக்காரங்க என்னடானா அந்த அம்மாவுக்கு குழந்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடி கூத்து? போய் என்னன்னு விசாரிச்சியா? போனேன், வாசல் வரைக்கும் போனேன், உள்ளே போகலை. ஏன்? வாசல்ல எஸ் குழந்தை வேலு அப்படின்னு போர்டு போட்டிருக்கிறத அப்போ தான் கவனித்தேன். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.